Hi friends, welcome back to Vishmaya Kudil. இன்னைக்கு என்னோட Saturday vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. இந்த vlogல குக்கிங், அதுக்கப்புறமா அவுட்டிங், ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஸ்கின் கேர் எல்லாமே வரப்போகுது. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் வந்து ஹாலிடேங்கிறதுனால நமக்கு நல்ல வந்து ஃப்ரீ டைம் கிடைக்கும். அதனால் எப்போது மாதிரி இட்லி தோசைன்னு இல்லாமல் ரெடிமேட் மசாலா இல்லாமல் ஒரு நூடுல்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸோ நூடுல்ஸ் ரொம்ப விரும்புகிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். டொமேட்டோ கெச்சப், அதுக்கப்புறமா சில்லி சாஸ், சோயா சாஸ், கொஞ்சம் உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கேரட், அதுக்கப்புறமா வந்து கேப்சிகம், பீன்ஸ், கொஞ்சோண்டு பட்டாணி, பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பாப்பாக்கெல்லாம் நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப மசாலா வந்து சேர்க்கறது வந்து அவ்வளோ ஹெல்தி கிடையாது. ஏன்னா அதில் அஜினோமோட்டோலாம் சேர்த்துருப்பாங்க. ஸோ நான் எல்லாமே வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொருள் வச்சே வந்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற கெச்சப்லாம் கூட வந்து ரெடிமேடில் இருக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மசாலாவோட கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஃபஸ்ட்டு நான் வாங்கியிருக்கிற அந்த பிளைன் நூடுல்ஸை வந்து வெந்நீரில் கொஞ்சோண்டு உப்பு, அதுக்கப்புறமா ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய் உங்ககிட்ட எது இருக்கோ அதை போட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிறேன். எண்ணெய் நம்ம ஊற்றுறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வரும். அதனால தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இது அப்படியே வந்து நீங்கள் அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சோண்டு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்து வதக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எடுத்தது இல்லைங்க, இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வாரம் எடுத்தது. எனக்கு இப்போ தான் வந்து எடிட் பண்ண டைம் கிடச்சிது. ஸோ நான் கொஞ்சம் வந்து இதை லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கேன் நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கேப்சிகம்லாம் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்படி ஒன் பை ஒன்னாக நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். கேப்சிகம் வந்து ஓரளவுக்கு லைட்டாக வதங்கிட்டு இருக்கிறப்ப மேலேயே வந்து நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த கேரட்டையும் போட்டுக்கிறேன். அதுக்கும் மேலேயே வந்து நான் அந்த பீன்ஸ், பட்டாணி ரெண்டுமே போட்டுக்கிறேன். நீங்க பட்டாணி வந்து லாஸ்ட்ல வேணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த பட்டாணி பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து கொஞ்சம் கலர் போட்டு பேக்கெட்ல வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கின பட்டாணியில நாங்க வாங்கி உரிச்சு வீட்டுல வச்சுக்கிட்டு அப்படி நம்ம வச்சுக்கிறப்ப 15 நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுட்டேன். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய அந்த கெச்சப் சாஸ் ஐட்டம் எல்லாமே வந்து இப்போ சேர்த்துடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து சோயா சாஸ் சேர்த்தேன், அப்புறமா சில்லி சாஸ், அப்புறமா டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்க்காம நீங்கள் பெப்பர் மட்டுமே ஆட் பண்ணியும் இதை செய்யலாம். இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி கெச்சப்லாம் சேர்க்குறப்ப அந்த குழந்தைங்களுக்கு அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு வந்து குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த வேக வச்சு வச்சிருக்கிற இந்த நூடுல்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். லைட்டாக ரொம்ப நீங்கள் கிண்டாமல் அப்படியே அடி வழியாக கிண்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே. இது வந்து எப்போதுமே செய்கிறப்ப நல்லா அகலமான பெரிய பாத்திரத்தில் செய்யணுங்க. இல்லைன்னா வந்து உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணி விடுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் கொஞ்சோண்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா பெப்பர் பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ரொம்ப கம்மியாக சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த பெப்பர் வந்து தூக்கலாக போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் வந்து வீட்டிலேயே செஞ்சு வச்சதுங்க. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்து ஒரு வீடியோவில் நான் ரொட்டீன் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக வந்து இந்த நூடுல்ஸ் வந்து எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்காமல், ரெடிமேட் மசாலா சேர்க்காமல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து மார்னிங் வந்து இதை சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு எனக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரீ டைம் இருந்தது. அப்போ நான் வந்து பர்பிளில் ஆர்டர் பண்ணேன் ஒரு ப்ராடக்ட் வந்து வந்திருந்தது. அதோட அன்பாக்சிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரே டைம் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு 2 தடவையாக கொரியரில் வந்தது.
இதில் உள்ள எல்லா ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி வாங்கிக்கலாம். நான் வந்து போடுற மேக்கப் வீடியோலலாம் கூட வந்து அந்த ஷேட்ஸ் என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த பார்சலில் வந்து எனக்கு பர்பிள் அல்ட்ரா ஹெச்டி மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து ஒரு 3 வந்திருந்தது. அதுக்கப்புறமா பர்பிளோட லிப் கிரையான் வந்து ஒரு 4 ஷேட்ஸு, அப்புறம் குட் வைப்ஸோட ஆரஞ்ச் ஜெல், அப்புறம் வந்து குட் வைப்ஸோட ஒரு ஃபேஸ் மாஸ்க்கு, அதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ், அப்புறம் NYBயோட ஒரு மேக்கப் ப்ரைமர். இதெல்லாம் வந்து எனக்கு இந்த பார்சலில் வந்திருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் இன்னொரு இடத்துல வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேருங்கிறதுனால தான். இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்லாம் நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அதுவும் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோவில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதில் உள்ள லிக்விட் லிப்ஸ்டிக்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ப்ரைமரும் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோட மேக்கப் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைமர் வந்து நிஜமாக சொல்லணும்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க. தாராளமாக வாங்கலாம். எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருந்தது. இன்னைக்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நான் தக்காளி சூப்பு முட்டை வறுவல் தாங்க பண்ணியிருந்தேன். ஏன்னா பாப்பாக்காக எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்கூலுக்கு போக வேண்டிய வேலையெல்லாம் இருந்தது, அதனால சிம்பிளாக பண்ணேன். ஆனால் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிற வீடியோ வந்து இந்த தக்காளி சூப் ரெசிபி வந்து என்னோட பழைய வீட்டில் ஷூட் பண்ணது. நான் அதனால இன்னைக்கு கொஞ்சம் அவசரமாக செஞ்சதுனால பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஷூட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டேன். இதனால வந்து தக்காளி இந்த சூப் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கு 4 தக்காளியை அப்படியே வேக போடுறப்பே ஒரு கொட்டை அளவுக்கு புளியும் போட்டு வேக வச்சுக்கிறேன். அடுத்தது தேங்காவை வந்து நல்லா அரைச்சிட்டு பால் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுட்டு அதில் பட்டை, கிராம்பு, இலை இதெல்லாம் வந்து போட்டு நல்லா அதெல்லாம் பொரியணும். எப்போதுமே வந்து நம்ம சூப் வந்து பசியை தூண்டுறதுக்கு தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த தக்காளி சூப் வந்து அம்மாவோட ஒரு ஸ்பெஷலு, ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ரசம் மாதிரியும் இருக்காது, குழம்பு மாதிரியும் இருக்காது. சாதத்தோட போயிட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. மேலேயே வந்து கொஞ்சோண்டு பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் பூண்டு நல்ல பச்சை வாசம் போக வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சோண்டு வந்து ஒரு 2 பச்சை மிளகா, ஒரு 2 காஞ்ச மிளகா வந்து கிள்ளி போட்டு அதையும் வந்து இதில் வதக்கிக்கிறேன். மேலேயே கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இந்த வாசம் வந்து இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ பெருஞ்சீரக பவுடர் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். இது வந்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வந்து உங்களுக்கே தெரியும். மேலேயே வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் போட்டுக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சேர்க்க வேண்டிய ஒரு பொருளாக இதில் வந்து சேர்த்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் போட்டு வதக்கிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். மேலேயே வந்து தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல நல்லா வேக வச்ச தக்காளி புளி கரைசல். இது ரொம்ப புளி போட்டுறக்கூடாது, ஒரு கொட்டை அளவுக்கு புளி போடணும். 4 தக்காளிக்கு தக்காளி வந்து நல்லா பழுத்த பழமா இருக்கணும். அதில் உள்ள ஸ்கின் எல்லாம் மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்ல கையால் பிசைஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். மேலேயே வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சிருப்போம், அந்த பாலையும் வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து உங்களுக்கு பால் தண்ணியாக இருக்கணும், சக்கை எல்லாம் போயிடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நெஞ்சம் சக்கை இருக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே வந்து இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடுறேன். கலர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு கொதி விட்டதுக்கு அப்புறமா இறக்கிட்டோன்னா ரொம்ப சுவையான வித்தியாசமான தக்காளி சூப்பு, அதுவும் சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் அம்மாவோட ஒரு ஸ்பெஷலான சூப் இது. அம்மா கிட்ட நிறைய ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணேன்.
இன்னைக்கு செஞ்சிருந்த முட்டை அந்த வறுவலுமே நான் ஆல்ரெடியே வீடியோவாக போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க வந்து வீடியோ செக் பண்ணிக்கலாம். லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 5 o'clock இருக்கும். நாங்கள் வந்து காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் வந்து பார்க்க போயிருந்தோம். இப்போ அவளை ப்ரீகேஜி சேர்க்கணும் அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து அட்மிஷன் முடிஞ்சிருச்சுங்க. ஸோ நான் வந்து நார்மலான ஒரு ஸ்கூலில் தான் இப்போ வந்து ஒரு ப்ளே குரூப் மாதிரி தான் அவளை போட போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு தான் வந்து பாப்பாவை ஒரு நல்ல ஸ்கூலாக இப்போ வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வருஷமே எங்களுக்கு வந்து எப்போ அட்மிஷன் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாலேஜ்லாம் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நாங்கள் ப்ளே ஸ்கூல் போயிருந்தோம் அப்படின்னு சொன்னல, அங்கே எடுத்த ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ஃபுல்லுமே கொஞ்சம் வெயிலில் அலைஞ்சிட்டோம். அவளுக்கு கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்குக்கு போயிருந்தோம். அவங்க டேடி வந்து அவளோட ஸ்லிப்பர்ஸ்லாம் கழட்டி விட்டுட்டு மண்ணில் விளையாடணும் அப்படின்னு சொல்லி அவளை விளையாட விட்டுட்டு இருக்காங்க. நம்மெல்லாம் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப நிறைய மணல்லாம் இருந்ததுன்னா அதுலலாம் விளையாண்டுருப்போம். பட் இப்போ அந்த மாதிரி வாய்ப்பே இல்லாமல் இருக்கு. ஆனால் நம்ம தான் வாய்ப்புகளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே அவள் பார்க்குக்கு போனான்னா அவளுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த மண்ணிலே தான் விளையாட விடுவாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் அவளை உட்கார வச்சுட்டு அப்புறமா அவளை ஃபுல்லுமே நாங்கள் குளிப்பாட்டி தான் தூங்க வைப்போம். இந்த பார்க்கில் அவள் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணா. அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் மட்டும் பாப்பா இட்லி, நான் எதுவுமே சாப்பிடல. அவங்க ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இது வந்து வேறு நாள் வந்து ஷூட் பண்ணது. அன்னைக்கும் வந்து நான் கம்ப்ளீட்டாக இன்னைக்கு அலைஞ்சா மாதிரி, அதாவது இந்த விலாகில் வந்து எவ்வளோ அலைச்சல் இருந்ததோ அதே அலைச்சல் அன்னைக்கும் இருந்தது. அன்னைக்கு ஷூட் பண்ண ஒரு நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தாங்க இது. ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய ஹேர்லாம் வந்து நல்லா செக்யூர் பண்ணிவிட்டு ஒரு பயோட்டிக்கோட ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் வந்து இது தீர்ற ஸ்டேஜ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். எப்போதுமே நம்ம ஸ்க்ரப்பு வந்து டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட்டிவ் டேஸோ இல்லை வந்து வீக்லி ஒரு 3 days அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நைட் டைமில் வந்து நம்ம ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால அந்த டெட் செல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எது இருந்தாலும் ரிமூவ் ஆகிடும். ரொம்ப நீங்கள் ஹார்டாக ரப் பண்ணாமல் ரொம்ப சாஃப்டாக ஜென்ட்லாக வந்து இந்த மாதிரி பண்ணி விடுங்க. உங்களுக்கும் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நம்ம அவசரமாக டே டைமில் பண்ணுறதை விட இந்த மாதிரி நைட் டைமில் பண்ணோன்னா உங்களுக்கும் நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது வந்து எனக்கு எப்போதுமே இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே பிடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுவேன். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டவல் வச்சு அழுத்தி எடுக்கக்கூடாது. நல்லா அப்படியே இந்த மாதிரி ஒத்தி நீங்கள் எடுக்கணும். உங்களுக்கே இப்போ தெரியும் என்னோட ஃபேஸ் வந்து முன்னாடி இவ்வளோ டல்லாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நானும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து குட் வைப்ஸோட ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் லிப்க்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண போகிறேன். நிறைய லிப்ஸ்டிக் போட்டிருக்கோம், நிறைய வந்து மேக்கப் போடுறோம் அப்படின்னா நான் வந்து எப்போதுமே லிப்க்கு வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். இதுவும் வந்து உங்களோட லிப்ஸில் வந்து எல்லாருக்குமே குளிச்சுட்டு வந்தாலோ இல்லை வந்து ரொம்ப மேக்கப் போட்டிருந்தாலோ ஒரு மாதிரி சில பேர் ட்ரையாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ரொம்ப ஜென்ட்லாக அழகாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஸ்கின் மாதிரி உறிஞ்சு வந்துடும். உங்களோட லிப்ஸும் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த லிப் ஸ்க்ரப்பர் நான் வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு மேலே இருக்கும். அது ஒரு மாதிரி நல்ல சுகரோட ஸ்மெல்லோட ஸ்ட்ராபெரியோட ஸ்மெல்லோட ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ வந்து என்னோட லிப்ஸே வந்து ரொம்ப சாஃப்டாக நான் ஃபீல் பண்ணேன். அடுத்தது வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் மாஸ்க் வந்து இது வந்து குட் வைப்ஸோட தான். இது வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து அப்ளை பண்ணுறப்பவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க. இது அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிடலாம். இது வந்து உங்களோட ஃபேஸ்க்கு வந்து அவ்வளோ நல்லது. நான் கம்ப்ளீட்டாக ஒரு நாள் தனியாக வந்து ஒரு ஸ்கின் கேர் வீடியோ போடுறேன். அதில் வந்து உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே கிளியராக சொல்லிடுறேன். இது கொஞ்சோண்டு எடுத்தாலே போதுங்க, உங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லுமே ஈவனாக வந்து அப்ளை பண்ணிங்கன்னா. ஸோ உங்ககிட்ட இது வந்து நான் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா
கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். உங்ககிட்ட குக்கும்பரோ இல்லை வந்து வீட்டில் வந்து பொட்டேட்டோவோ இருந்ததுன்னா நீங்கள் அதை உங்களோட கண்ணில் வச்சுக்கலாம். ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் டெய்லியும் பண்ண முடியலனாலும் வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஃபேஸ் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த ஸ்கின் கேர் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணப்போ எப்படி இருந்தது, ஸோ எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது பாருங்கள். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து நான் என்னோடய லிப்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரப்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ ரொம்ப மாய்ஸ்சராக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால குட் வைப்ஸோட சாக்லேட் லிப் பாம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அதோட நல்ல ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் விஷ்மியா குடியில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷனுக்காக. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.